ககன்தீப் சிங் பேடி ஊரக வளர்ச்சித்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். நெடுஞ்சாலைத்துறை முதன்மை செயலாளராக இருந்த பிரதீப் யாதவ் உயர்கல்வித்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சுற்றுச்சூழல் துறை முதன்மை செயலாளராக சந்திரமோகன் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போல அரசு கேபிள் டிவியின் இயக்குநராக இருந்த ஜான் லூயிஸ் சமூக திட்டங்கள் துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழகத்தில் தொழில் முதலீட்டு நிறுவனத்தின் தலைவராக சாய்குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார். முக்கிய அரசு துறை செயலாளர்கள் IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். வனத்துறை IAS அதிகாரி செயலாளர் சுப்ரியா சாகு சுகாதாரத்துறை செயலாளராக தற்போது நியமிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே போல நீர்வளத்துறை செயலாளராக மணிவாசகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை செயலாளராக ககன்தீப் சிங் பேடி, நெடுஞ்சாலைத்துறை செயலாளராக இருந்த பிரதீப் யாதவ் உயர்கல்வித்துறை செயலாளராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சுற்றுச்சூழல் துறை செயலாளராக சந்திரமோகன் மற்றும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து தமிழகத்தின் முக்கிய துறைகளான சுகாதாரத்துறை, நீர்வளத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, சுற்றுச்சூழல் துறை மற்றும் உயர்கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் செயலாளர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நெடுஞ்சாலைத்துறை செயலாளராக செல்வராஜ் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். நெடுஞ்சாலைத்துறை செயலாளராக இருந்த பிரதீப் யாதவ் உயர்கல்வித்துறை செயலாளராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். நீர்வளத்துறை கூடுதல் செயலாளராக மணிவாசகம் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழக அரசின் முக்கிய IAS அதிகாரிகளின் பணியிட மாற்றம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதன்படி முக்கிய துறைகளான வனத்துறை, சுகாதாரத்துறை, நீர்வளத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை, உயர்கல்வித்துறை, சுற்றுச்சூழல் துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மற்றும் கூடுதல் தலைமைச் செயலாளர் அந்தஸ்திலும் IAS அதிகாரிகளுக்கு இந்த பணியிட மாற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில் வெளியாகி இருக்கிறது. அரசு கேபிள் டிவியின் நிர்வாக இயக்குநராக இருந்த ஜான் லூயிஸ் இப்போது சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கான இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதே போல வனத்துறை செயலாளராக முதன்மை செயலாளராக இருந்த சுப்ரியா சாகு சுகாதாரத்துறை முதன்மை செயலாளராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ககன்தீப் சிங் பேடி ஊரக வளர்ச்சித்துறை செயலாளராக இப்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். நெடுஞ்சாலைத்துறை முதன்மை செயலாளராக இருந்த பிரதீப் யாதவ் உயர்கல்வித்துறை செயலாளராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போல சுற்றுச்சூழல் துறை முதன்மை செயலாளராக சந்திரமோகன் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். பொதுப்பணித்துறை கூடுதல் செயலாளராக மற்றும் சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறையின் முதன்மை செயலாளராக சந்திரமோகன் நியமிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறையின் செயலாளரும் தற்போது செல்வராஜ் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழக அரசில் ஊரக வளர்ச்சித்துறை, சுகாதாரத்துறை, நீர்வளத்துறை மற்றும் உயர்கல்வித்துறை, சுற்றுச்சூழல் துறை, அரசு கேபிள் டிவி நிர்வாக இயக்குநர் பதவி உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்.